வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் திரு சரவணனும் இணைந்திருக்கிறார். எட்டப்பரா யார் அப்படின்னு டீகோட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் கலந்துக்காதவங்க டீலிமிட்டேஷனுக்கு மறைமுகமாக நேரடியாக துணை போகிறவங்கெல்லாம் எட்டப்பர்கள் அப்படின்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்ட் பண்ணுறாங்களே. இல்ல இப்ப யாரு அவரு பேசினது? யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். நம்ம அந்த பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்டா, பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லி சுய விளம்பரம் படுத்தியவரா? அவர் திமுக விமர்சனம் செய்கிறாரா? நல்ல வேடிக்கை. அதாவது காங்கிரஸ் செய்யும் பின்னும் சூழ்ச்சி வலையில் வெளிவராமல் சிக்கி தவிக்கிறது தாவேகா. ஏன்னா தாவேகாவுடைய குடுமி காங்கிரஸ் கையில. தாவேகா ஆட்சியில இருக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் உடைய 5 MLAக்கள் ரொம்ப முக்கியம். இதே காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக சரியான முறையில பயன்படுத்தி தாவேகாவை ஒரு மிரட்டி இந்த கூட்டத்திற்கு கூட்டியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுல என்ன கேட்டோம்? இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டிற்கு காவிரி பிரச்சனை. காவிரி பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னால் அதை தடுத்தது காங்கிரஸ் கட்சி. தாவேகா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியாது. இந்த கூட்டத்தொடர்லயே டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டா என்ன செய்ய? நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் ஹரி, நான் முடிச்சிடுறேன். இப்போ காவிரி பிரச்சனை இப்போ இருக்கு. இப்போ காவிரி பிரச்சனை இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, 2 வாரத்துக்கு முன்னாடி காவிரி பிரச்சனை இருந்துச்சு. 10 நாளைக்கு முன்னாலேயே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக கோரிக்கை விடுத்தது, மற்ற கட்சிகள் கோரிக்கை விடுத்தது. இத காங்கிரஸை காப்பாற்றணும். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற அதை காப்பாற்றுன்றதுக்காக ராகுல் காந்தியுடைய சதி வலை, ராகுல் காந்தி பின்னிய சதி வலை, அந்த சதி வலையில தாவேகா வழி இல்லாம சிக்கி தவிக்கிறாங்க. அவங்களால தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய முடியாது. இப்ப டீலிமிட்டேஷன் இன்னும் நெக்ஸ்ட் 17th வரைக்கும் இருக்கு, 3 நாள் இருக்கு. வருமா வராதான்னு தெரியாது. நம்முடைய திமுக அதனுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறது. புரிதல் இருக்குல்ல. இப்ப நீங்க வருமா வராதா அப்படிங்கும்போது வரதும் இஸ் a possibility. சோ அப்படி இருக்கும்போது நம்ம நிலைப்பாடுகள் தெளிவாக let it be a possibility or let it not அப்படினது let that be a possibility. But DMK is very strong. We know what to do. தாவேகாவோ காங்கிரஸோ மாநில உரிமைகள் குறித்து இல்ல தமிழ்நாட்டுடைய நலன் குறித்து திமுகவிற்கு பாடம் எடுக்க வேண்டிய நிலையில இல்ல. தேர்தல் வெற்றி தோல்விகளை தாண்டி தமிழ்நாட்டிற்கு எந்தவித சமரசமும் இல்லாமல் இந்தியாவிற்கு we were the conscience keepers of the entire country. காங்கிரஸ் போய் EWS கோட்டாக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பல விஷயங்களை சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க செய்யல. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறோம். இவங்கெல்லாம் எங்களுக்கு லெசன் எடுக்க வேண்டாம். நீங்க சொல்றீங்க, இவங்க நோ டீலிமிட்டேஷன் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதுல அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் நியாயமா இல்லையா? நோ டீலிமிட்டேஷன் அதாவது என்னன்னா, நோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது இப்போ காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு. அவங்க எப்படியாவது ஒரு இதை பண்ணணுன்றதுக்காக நோ டீலிமிட்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு இத காங்கிரசிற்கு ஆதரவான நிலைக்கு தாவேகாவை தள்ளுகிறார்கள். மார்ச் 3, 2025 அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் தென்னிந்தியா இந்த டீலிமிட்டேஷன் நடந்ததுன்னா அதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் தென்னிந்திய மாநிலங்கள். அந்த தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்களை கூப்பிட்டு, கேரளா முதல்வர், கர்நாடகாவிலிருந்து துணை முதல்வர் திரு DK சிவகுமார், ஆந்திரா தெலுங்கானாவிலிருந்து திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டார்கள். ரேவந்த் ரெட்டி போட்ட ட்வீட், ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும். காங்கிரஸ் முதலமைச்சர் கோட் பண்றீங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும். அவங்க நிலைப்பாடு மாறி இருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க? அப்சல்யூட்லி. திமுகவுடைய நிலைப்பாடு மாறலையே. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நோ டீலிமிட்டேஷன், டீலிமிட்டேஷன் பண்ணாதீங்க. டீலிமிட்டேஷன் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா பாப்புலேஷன் பேசிஸ்ல டீலிமிட்டேஷன் நடத்தவே கூடாது என்பது திமுகவுடைய நிலைப்பாடு. நீங்க டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் படி பண்ணுவீங்க அப்படின்னா 25 வருடங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எங்களுடைய நிலைப்பாடும் அதுதான். Don't do it on the basis of population. ஏதோ ஒரு அக்செப்டபிள் ஃபார்முலால கொண்டு வந்தாலும் அவங்க வைக்கிற கேள்வி என்னன்னா, நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணி எம்பிக்களுடைய எண்ணிக்கையை 800 சொச்சமா ஆக்குறீங்க அப்படின்னா the quality of democracy எப்படி இருக்கும்? இன்னைக்கு 540 சொச்சம் பேருக்கே பேச இடம் இல்ல. அதுதான் சொல்றேன். அது வேலிடா இல்லையா? அதுல மெரிட்ஸ் இருக்கிறதா பாக்கலையா நீங்க?
இல்ல ஒரே நிமிஷம் ஹரி. அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு 10 வருட சென்சஸையும் எடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லுது. இப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்முடைய அரசியல் சட்டத்தை நிர்ணயித்தவர்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு காங்கிரஸுக்கு அது வசதியா இல்ல அப்படின்றதுக்காக இது குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படின்னா எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? ஏன் 1971 ஏன் பண்ணீங்க? ஏன் இன்க்ரீஸ் பண்ணீங்க 1971? அப்ப குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி டிக்ரீஸ் ஆகலையா? ஒரு முதிர்ந்த ஜனநாயகமான அமெரிக்காவை கோட் பண்றாங்க. அங்க சீல் பண்ணாங்கல்ல, அங்க ஒரு அமெரிக்கால ஹரி அகைன் ஐ அம் டெல்லிங் யூ, அமெரிக்கால வந்து டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் நடந்துகிட்டே இருக்கு. இட்ஸ் டைனமிக். அமெரிக்கால ப்ராப்ளம் கிடையாது. ஏன் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா அங்க வந்து பாப்புலேஷன் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரீஜன் வைஸா ஒரு இம்பேலன்ஸ் கிடையாது அமெரிக்கால. இவர்கள் சொல்றது அத்தனையும் போய் அத்தனையும் அங்கேயுமே விவாதம் இருக்கு. நிலத்தின் அளவுலையா இல்ல பாப்புலேஷன் அளவுலையா? அது ஃப்ரீஸ் இல்ல அதுதான் சொல்றேன். நிலத்தின் அளவு கிடையாது அங்க அமெரிக்கால. நிலத்தின் அளவு கிடையாது. எங்கேயுமே நிலத்தின் அளவுல ஓட்டு டிசைட் பண்ண மாட்டாங்க. யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்னு சொன்ன பிறகு இட் வில் பி ஒன்லி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். அமெரிக்காவை பொறுத்தவரை அங்க டீலிமிட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இட்ஸ் டைனமிக் ப்ராசஸ். பட் நம்பர்ஸ் மாறலையே. இப்ப நீங்க பாருங்க, அங்க செனட்டோட நம்பரோ இல்ல ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட நம்பரோ ஃப்ரீஸ் ஆயி தானே இருக்கு. அது வந்து அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டம். தே கோ பேக் டு தேர் கான்ஸ்டிடியூஷன். இதுலயும் அந்த நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த எலக்டோரல் காலேஜ் நம்பர் பாப்புலேஷன் படி மாறிக்கிட்டே தான் இருக்கும். எலக்டோரல் காலேஜ் தான் will decide the president. அது வந்து பாப்புலேஷன் அதுல பெரிய மாற்றங்கள் வராது. ஏன்னா அங்க பாப்புலேஷனை வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஒரே ஒட்டுமொத்த அமெரிக்காவிலையும் ஒட்டுமொத்த மாகாணங்கள்லயும் ஒரே சீரா தான் இன்க்ரீஸ் ஆகும், இல்ல ஒரே சீரா தான் டிக்ரீஸ் ஆகும். இந்தியா மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் அங்க கிடையாது. இல்ல அங்க வந்து ஒரு அப்பர் லிமிட் இருக்கு இல்லையா? சோ இப்ப ஹவுஸ் ஆஃப் நம்பர்ஸ் மாறல. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த 543 இருக்கிறதுல என்ன பிரச்சனை? இது இப்ப நீங்க வந்து அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் விரும்புகிறது. இந்த ஃப்ரீஸ நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த ஃப்ரீஸ் அப்படியே ஸ்டேட்டஸ் கோ தொடரலாம்ங்கறாங்க. ஆமா, திமுக அதுதானே சொல்லுது. பாப்புலேஷன் எங்களுடைய ஒரே இதுதான், பாப்புலேஷன் படி பண்ணக்கூடாது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவா காங்கிரஸ் வந்து நோ டீலிமிட்டேஷன் 534 தான் இருக்கணும். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி போயிடும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுதான் சொல்றேன், பாப்புலேஷன் பேசிஸ்ல நம்ம பண்ணணும் தான். ஆனா பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ணா ஒரு சமநிலை இருக்காது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்பதால உருவாக்கப்பட்டது. அதனால இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஹரி. இவர்கள் பண்றது பித்தலாட்டம். அவங்க வந்து அங்க ஜெயிக்க முடியாது, தோத்து போயிடுவோன்ற பயத்துல இங்கே தாவாக்காவை வைத்துக் கொண்டு பித்தலாட்ட அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது காங்கிரஸ். திரு ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்பட்டு போவார். தமிழ்நாட்டுல வந்துட்டு மேகதாது அணைக்காகவும் காவிரிக்காகவும் குரல் கொடுக்காமல் ஓடி சென்ற ராகுல் காந்தி அவர்கள் இப்போ பின்புற வழியாக வந்து டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறாங்க. எங்க தலைவர் சட்ட நகலை எரித்து கொண்டிருக்கும் போது தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ இல்ல அதே நிலைப்பாட்டை தொடருங்கன்னு இப்ப கேக்குறாரு. ஆமா, அதே நிலைப்பாட்டுல தானே இருக்கும். என்ன எங்களுடைய நிலைப்பாட்டுல என்ன மாற்றம்? சோ அவங்க நிலைப்பாடு தான் மாறி இருக்கு நீங்க பாக்குறீங்க. அன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் உங்க கூட்டத்தெல்லாம் கலந்துகிட்டு ட்வீட் போட்டவங்க இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் வேற நிலைப்பாடு எடுக்கறாங்க. நான் என்ன சொல்றேன், இது இங்க இருக்கக்கூடிய பித்தலாட்டக்காரர்களை விட்டுருங்க. ஏழுங்க, ரேவந்த் ரெட்டியை நோ டீலிமிட்டேஷன் சொல்லுங்க, திரு டி கே சிவகுமார் நோ டீலிமிட்டேஷன் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிதானே சொல்வாரு. உங்க ரெண்டு பேருடைய பொசிஷன்ஸ்மே ரிவர்ஸ் ஆயிருக்கு, நீங்க பாக்கலையா? அன்னைக்கு நீங்க நோ டீலிமிட்டேஷன், எங்களுடைய பொசிஷன் ரிவர்ஸ் ஆகல. எங்களுடைய நோ டீலிமிட்டேஷன் கோரிக்கை எதனால ஏற்படுது அப்படின்னா இட் ஷுட் நாட் பி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். தெளிவா இருக்கு எங்களுடைய அந்த தீர்மானத்துல கையெழுத்து போட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது திரு ரேவந்த் ரெட்டி, திரு டி கே சிவகுமார், திரு பினராயி விஜயன். அங்க எந்த மாற்றமுமே கிடையாது. எங்களுக்கு காங்கிரஸ் நிலைப்பாடு தான் மாறி இருக்கு. நீங்க காங்கிரஸ் பித்தலாட்டம் செய்து. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சரவணா, தேங்க்யூ. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.